பர்ஃபெக்ட் டென் லைனர்ஸ் எபிசோட் 14 பார்ட் 1 இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஸ்டோரி புரியும். ஒரு வழியாக யோதா, ஃபைஃபா, நியூட்டன், அப்பான்னு எல்லாருமே வீட்டில் மீட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா, எல்லோரும் சேர்ந்து ஒன்றா குடிக்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக ஃபேமிலியாக குடிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்பா கேட்குறாரு, சரி ஓகே, குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வருஷமாக உங்கள் லைஃப்பில் என்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு கேட்க, அப்பா நான் என்னோட பாரை ரன் பண்ணிகிட்ருக்கேன், சேல்ஸ் நல்லா தான் போயிட்டுருக்குப்பா அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்கப்பா, பேங்க் கரப்ட் வந்து சீக்கிரம் மூடிடுவாங்கன்னு ஃபைஃபா சொல்கிறான். அட பாவி, ஏன்டா என் பிஸ்னஸை ஊற்றி மூடுறதுல உனக்கு அவ்வளோ ஹாப்பியாங்கிற மாதிரி நியூட்டன் அவனை பார்த்து சிரிக்க, என்னை பற்றி சொல்லணும்னா நான் கேம்பஸோட ஸ்டாரு, ஸோ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேன்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபைஃபா சொல்ல, உண்மையாகவே நீ ஹேண்ட்ஸமாக தான் இருக்கே, எல்லாம் உங்ககிட்ட இருந்தாப்பா வந்தது அப்படின்னு சொல்ல, சிரிச்சுக்கிட்டே அப்படியே யோத்தாவை பார்க்குறாங்க. நீ என்ன பண்ணியிருக்க? நான் ஸ்பெஷலாக சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லைப்பான்னு சொல்ல, அப்பா கிட்ட அந்த பையனை பற்றி நீ சொன்னியா அப்படின்னு நியூட்டன் கேட்குறான். அது எனக்கே இன்னும் கரெக்டாக தெரியல, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல முடியும், பார்க்கலாம் அடுத்த பர்த்டே ஏதாவது சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பர்த்டேல அப்பா மறந்துடுவார் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஃபைஃபா காமெடி பண்ணிட்டு இருக்கான். இப்படி பேசாமல் ட்ரிங்க் பண்ணுறாங்கிற மாதிரி எல்லோரும் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அவன்கிட்ட நீ பேசுன்னு சொல்ல, நான் அது லவ்வான்னு எனக்கே சரியாக தெரியாதப்போ எப்படா பேச முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறான். பட் என்னோடய லைஃப் அப்பாவோட லைஃப் மாதிரி முடிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அம்மா மாதிரி என்னை யாரும் விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஸோ யாரையுமே ஹர்ட் பண்ண வேணான்னு நினைக்கிறேன், அதை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலங்கிற மாதிரி யோதா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். இதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே நியூட்டனும் ஃபீல் பண்ணிட்டுருக்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சார் தனியாக காட்டுறாங்க. அப்படியே கண்ணாடியில் நின்று அவன் எழுதியிருப்பான்ல அந்த நியூமரல் நம்பர்ஸ், அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கான், அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ கண்ணோட தாட்டு வாவோட தாட்டுன்னு திரும்ப அவனுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும் போல். ஸோ அதுக்குள்ளே நம்ம கண்ணுக்கிட்டேருந்து மெசேஜ் வருது, என்ன பண்ணிட்டு இருக்க, ஃப்ரீயாக இருக்கே அவன்கிட்ட கொஞ்சம் பேசணுன்னு. பட் அப்போ அவன்கிட்ட பேசினது அவனுக்கு ஞாபகம் வருது, அதாவது வா கிட்ட பேசினது. வா சொல்கிறான், எனக்கு இது கரெக்டாக தெரியல, ஐம் சாரி, நான் தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டோன்னே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு, இந்த அளவுக்கு யாரும் என்னை ஹர்ட் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த பக்கம் போக, யோதா ஒரு நிமிஷம் நில்லுன்னு வா கூப்பிட, ஒரு செகண்ட் திரும்பி அவனை பார்த்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ், என்னை அழகாக ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போய் அப்படியே உடச்சில அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கா. கரெக்டாக ஃபைஃபா வரான். டே இன்னைக்கு உன் கூடயே படுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல, சரி போனா பட்டு வந்து படு அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கொடுக்க 2 பேரும் படுத்துருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சுலடா இந்த மாதிரி டார்க் ரூமில் தூங்கி, பரவாயில்ல ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, ஓ இப்போ நீ டார்க் ரூமில் தூங்க தான் இங்கே வந்தியான்னு சொல்ல, ஏன்டா என் பிரதர் கூட தூங்கணும்னு நினச்சது தப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஃபைஃபா கேட்க, ஒன்றும் இல்லை உன்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன், உனக்கும் கண்ணுக்கு இடையில நானும் கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன்ல அதுக்கு தான் சொல்ல, நான் வேணா போனோன்னே அவனை ஒரு ரூம்க்கு அனுப்புவா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு இதுவே இருக்கட்டும், இதுவே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல, ஏன்டா இப்படி பேசுகிற, உங்கள் 2 பேருக்கு இடையில என்ன தாண்டா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபைஃபா கேட்க, இன்னும் எனக்கே அது சரியாக தெரியல, ஸோ ஒன்றும் வேணாம் நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்ல, நீ என்னடா மீன் பண்ணுற, இப்போ என்ன உனக்கு என்ன பிரச்சனை, நான் இல்லாத டைமில் அவனை நீ பாத்திரமா பார்த்துக்கோ, அது மட்டும் போதும்னு சொல்லிட்டு யோதா அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டான். ஃபைஃபாக்கு தான் கவலையாக இருக்குது, என்னடா இவன் இப்படி இருக்கான்னு. அதுக்கப்புறம் ஒரு வழி வந்துட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, கிளாஸ் இருக்கா, கிளாஸ்க்கு போயிட்டுருக்கியா, ஆமாம், டின்னர் நேற்று நைட்டு ஜாலியாக இருந்ததா உன் ஃபேமிலி கூட அப்படின்னு சொல்ல, அப்போ 2 பேரும் பேசினாங்களே நியூட்டன் கூட, அதை யோசிச்சு பார்க்குறான். நீ செல்ஃபிஷாக இருக்காத, உன்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு முக்கியம்னு சொல்லி கன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணாத, நீ ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பண்ணு சரியா, உன்னோட சேஃபும் முக்கியம் அவனும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நியூட்டன் சொல்லியிருப்பான். அது அப்படி திரும்ப அவன் கண்ணு முன்னாடி வருது. ஒரு செகண்ட் கன்னை பார்த்துட்டு ஸ்மைல் கூட பண்ணாமல், எப்பயும் போல தான் இருந்ததுன்னு சொல்ல, ஓ அப்படியா, ஃபைஃபா சொன்னால் ஜாலியாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருந்தீங்களா, தூங்கிட்டியா, அதான் ரிப்ளை பண்ணேன் என் மெசேஜுக்குன்னு சொல்ல, சாரி நான் அதை பார்க்கவே இல்லை அப்படின்னு யோதா சொல்கிறான். ஏதாவது அர்ஜென்ட்டானு சொல்ல, ஒன்றும் இல்லை, நீ இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருப்பியா, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்ல என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு, கூட்டிகிட்டு போகவா அப்படின்னு சொல்ல, ஆமாம் என் வீட்டுக்கு வா, நான் அம்மா கிட்டே சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரேன்னு, அம்மாவுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, சீக்கிரமாக உனக்காக ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் பாட்டுக்கு ஜாலியாக பேசிகிட்டு இருக்க, நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோதா அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். அதை பார்த்தோன்னே அப்படியே கண்ணோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு. சாரி, நான் உன்கிட்ட முதல்ல பர்மிஷன் கேட்டுட்டு அம்மா கிட்டே சொல்லியிருக்கணும்ல, நான் தான் சாரி சொல்லணும், ஐம் சாரின்னு சொல்ல, பரவாயில்ல விடு, அதனால என்ன, இன்னொரு டைம் போய்க்கலாம், இந்த டைம் வேணால் நான் தனியாக போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணு சொல்கிறான். சரி ஓகே கிளாஸ் இருக்குது நான் கிளம்புவா, அட்டெண்டன்ஸ் வேற போடணும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, சொல்லிவிட்டு அந்த பக்கம் போனோடனே கண்ணுக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. யோசிச்சுக்கிட்டே அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கான். என்ன வேணும்னு சொல்லி கேன்டீனில் அந்த லேடி கேட்டுகிட்டே இருக்க, எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ என்ன வேணும்னு சொல்ல, ரைஸ் நூடுல்ஸ் இருக்கா, சாரி இங்கே ரைஸ் கறி தான் இருக்குது, நூடுல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சாரி ஓகே அப்படின்னு சொல்லி அவனுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணுறான். பட் அவனுக்கு சாப்பிடவே தோணலை, அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பான் போல். ஸோ 40 பார்த்து கொடுங்கன்னு சொல்ல பே பண்ணிவிட்டு அப்படியே சாப்பாடை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கான் ஒன்றுமே சாப்பிடாம. மற்ற எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க. கோங்க அவனை பார்த்து
கேட்குறான். டே கண், என்னாச்சுடா உனக்கு? ஏன்டா உன் மூஞ்சி இப்படி இருக்குது? உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையான்னு சொல்லி கேட்க, அது வந்து ஒன்றும் இல்லையே, நல்லா இருக்கேன், லைட்டாக தலைவலிக்குது அவ்வளோதான்னு சொல்ல, ஓ தலைவலிக்குதா, அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, உன்னோட ஆன்சர் நோவாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்த்து யோதா கேட்க, நான் ஹாப்பியாக தான் இருப்பேன், ஏன்னா இந்த உலகத்தோட சன்சைன் இல்லைண்ணா அப்படின்னு அவன் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது, உடம்பு சரியில்லை, இப்போ ஓகே, சன்சைன் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு, ஓகேவான்னு சொல்லி சிரிக்க, எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் ஒன்று நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குடான்னு சொல்ல, டே ஓவராக பேசாதடா, நான் அழுதுட்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இக்கான்னு அவனை பார்க்க, ஒன்றும் இல்லை, இருந்தாலும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மாற்றி மாற்றி அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. டே வாய் முடிட்டு சாப்பிட்றான்னு சொல்லி ஃப்ராங்கோட கழுத்துலேயே அப்படியே அங்கே இருக்க புக்கு ஒரு அடி அடிக்க, இவனுக்கெல்லாம் ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது கண்ணுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 5 தான் காட்டுறாங்க. ஜாகிங் போகணுங்கிறதுக்காக நைட் டைமு போய்கிட்டே இருக்கான், நிறைய பேர் போகிறாங்க, பட் அவனால் சுத்தமாக முடியல. இதுக்கு மேலே என்னால் என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தா அங்கே இருக்கிறது 5 தண்ணி வேணும்ப்பான்னு சொல்லி கேட்க, ஓ அப்படியா, ஆனால் ஆல்ரெடி நான் குடிச்சிட்டேனே, நீங்கள் வேணால் ஸ்ட்ரா யூஸ் பண்ணாமல் குடிச்சிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, வா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அந்த பாட்டிலை வாங்கிட்டு 2 பேரும் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் அமைதியாக குடிங்க, இல்லைன்னா தொண்டையில் அடிச்சுக்க போகுதுன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எனக்கு தண்ணி இல்லாமல் தான் செத்து போயிடுவேன் போல இருந்தது, நல்ல வேலை நீ வந்த, நீ இல்லைன்னா கஷ்டம்னு சொல்ல, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஏன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க, தண்ணி எடுக்காமல் ஏன் வந்தீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரியாதா, நான் கொண்டு வந்தேன், வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, போதுண்டா வாட்டர் பாய், ஓவராக பேசுகிறேன், என் பேர் வாட்டர் பாய் கிடையாது, ஒயின், அதான் தெரியுமே, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி 5 அவனை பார்க்குறான். நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க? டியூஷன் போயிட்டு வரேன். ஓ அப்படியா, ஆமாம் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன்னு சொல்ல, என்ன ஒன்று பண்ணேன், நான் வேணா உனக்கு டியூஷன் சொல்லித்தரேன், பக்கத்துலேயே இருந்தால் நல்லாயிருக்கும், நான் ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் தெரியுமான்னு சொல்ல, என் அம்மா ஆல்ரெடி டியூஷனுக்கு பே பண்ணிட்டாங்க, அதனால் வேணான்னு சொல்ல, நீ மட்டும் இல்லைண்ணா நான் இந்நேரம் செத்தே போயிருப்பேங்கிற மாதிரி 5 சொல்ல, பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நான் போகிறேன்னு சொல்ல, சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி வைனை பார்த்து கேட்குறான். இப்போ நீ சாப்பிட்லண்ணா நான் உனக்கு ஒரு மீல் வாங்கித்தரேன் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, நான் யூனிவர்சிட்டி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் ட்ரீட் வைங்க, அப்போ நான் சாப்பிடுவேங்கிற மாதிரி வைன் சொல்கிறான். 5 சரி ஓகே அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சிரிக்க, சரி கிளம்புறேன்னு சொல்லி அவன் அந்த பக்கம் போயிட்டான். 5 அவனை பார்த்துட்டே இருக்கான். மறந்துடாதடா 2 மேட்ருக்கு நம்ம 2 பேருக்கு இடையிலன்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு வைன் அப்படியே சிரிச்சுட்டு அந்த பக்கம் போக 5 அமைதியாக அப்படியே உட்காந்துருக்கான். அட் த சேம் டைம் கன் டின்னர் வாங்கிட்டு அப்படியே அந்த பக்கம் வந்துட்டுருக்க ஆப்போசிட்டில் யோதா வரான். யோதாவை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. யோதா பக்கத்தில் போகிறான். நீ வந்துட்டியா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அதை கேட்கும்போது ரொம்ப கவலையாக இருக்கு, ஏன்னா இவனுக்கும் சேர்த்து தான் அவன் வாங்கியிருப்பான். ஒரு மாதிரி அவன் ஃபேஸே டோட்டலாக மாறிடுச்சு. ஓ அப்படியா, சரி ஓகே நான் மேலே போகிறேன், ஒன்றா போகலாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் போக, சரின்னு சொல்லி போகிறான். பட் கண்ணுக்கு வந்து அவன் ஏதோ வித்தியாசமாக நடந்துக்கிறாங்கிறது புரியுது. அமைதியாக அப்படியே அவன் கூட போயிட்டே இருக்க, யோதா கேட்குறான் 5 வந்தாச்சா அப்படின்னு. இன்னும் வரல, அவனுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொன்னான், ப்ராக்டிஸ் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்போ நீ போய் ரெஸ்ட் எடு சரியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லி அவனை பார்க்குறான். பட் ஒரு மாதிரி நடந்துக்கிறான்னு இவனுக்கு புரியுது. அவன்கிட்ட ஏதோ கேட்கலான்னு வரான். இன்றைக்கி நைட்டுங்கிறான். ஒன்றும் இல்லை, நீ போய் குளிச்சுட்டு படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கன் அவனை பார்க்க, சரி நைட் நான் வரேன், ஓகே நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் அவன் போயிட்டான். யோதா போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு ரூம்குள்ளே உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான் கன். அவனை பிடிச்சிருத்தது, கிஸ் பண்ணது, அந்த மூமெண்ட்டு, அப்புறம் கூட கிஸ் பண்ணது, இது எல்லாமே அவனுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்க, அப்பா ஒரு வழியாக ப்ராக்டிஸை முடிஞ்சுதுப்பா, செம்ம டென்ஷனாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக அப்படியே அங்கே 5 வரான். கன்னை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சுடா அவன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி அவன் பக்கத்தில் போய் 5 உட்காரான். ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் சில்லியாக இருக்கணும்னு தோணுது, நான் என்னால் வெயிட் பண்ண முடியும்னு தோணுச்சு, ஆனால் எனக்கு பயமாக இருக்குடா, அவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கன் கேட்க, நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி 5 கேட்குறான். யோதா சொன்னான், அவன் லவ் பண்ணுறானா இல்லையாங்கிறது அவனுக்கு கரெக்டாக தெரியலையா, ஸோ என்னை வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்டால் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன். எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணலான்னு இருக்க அப்படிங்கிற மாதிரி 5 கேட்குறான். அதை பற்றி அவன் எதுவும் சொல்லலை. ஒரே நாளில் நடக்கலாம், ஒரு மாதத்தில் நடக்கலாம், ஏன் ஒரு வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னு சொன்னான்னு சொல்ல, இதை கேட்கும்போது 5 ஒரு மாதிரி இருக்கா. அவனே சொன்னானா அப்படின்னு கேட்க, ஆமான்னு சொல்ல, டே அவனை தப்பு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, அவனோட ஃபீலிங்ஸ்லாம் அவன் ஹானஸ்ட்டாக இருக்கான், என் மேலே லவ் வந்து அவனே லவ் இருக்குன்னு சொல்லுவான்லன்னு சொல்ல, டே என்னால் புரிஞ்சிக்கவே முடியலடா,
அவனை தப்பாக சொல்கிறதா இல்லை உன்னை தப்பாக சொல்கிறதான்னு எனக்கு தெரியல, நீ என்ன யோசிக்கிற, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஒரு வேளை அவன் அது லவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டானா, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அவன் என்னை லவ் பண்ணலன்னு சொன்னால் நான் என்னடா பண்ணுவேங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஃபைஃபாக்கு புரியுது. நான் ஒன்று சொல்லட்டா, இதில் யார் மேலேயும் தப்பு இல்லை. நீ வெயிட் பண்ணுறேன்னு சொன்ன பார்த்தியா, எவ்வளோ நாள் வெயிட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று, நீ கிளியராக இரு. நீ அவன்கிட்ட கேளு, எப்போ அவன் லவ் அவன் புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து சொல்ல போகிறான்னு எனக்கு தெரியல. நீ அவன் லவ்வுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு இப்படியே இருக்காத. நீ முதல்ல அழுகாத, அவன்கிட்ட இன்னும் கொஞ்சம் பேசு, எல்லாம் சரியாயிரும்னு தோணுதுங்கிற மாதிரி ஃபைஃபா அட்வைஸ் பண்ண அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டான் போல இருக்குது. அங்கே கரெக்டாக யோத்தாவும் வந்துட்டான். இவன் அழுதுகிட்டே படுத்துருக்கனால ஒரு மாதிரி இருக்குது. யோத்தா அவன் பக்கத்தில் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்டான். அவனை அப்படியே தூங்க அடுத்த நாள் மார்னிங் தான் காட்டுறாங்க. யோத்தா அங்கே வரான். கன் அவனை பார்க்க, என்னாச்சு, ரொம்ப நேரம் இங்கே வெயிட் பண்ணுறியா, நேற்று நைட் என்ன உனக்கு கனவு வந்ததா, ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்த, நான் வேற பார்த்தேன் லைட் ஆனில் தான் இருந்தது, என்னாச்சுன்னு புரியலன்னு சொல்லி யோத்தா கேட்க, அது எனக்கு தெரியல, என்ன கனவு வந்ததுன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் எதுவுமே பேசல. யோத்தா உன்கிட்ட அப்படின்னு சொல்லி ஏதோ பேச ஆரம்பிக்கிறான். நான் உன்கிட்ட அந்த பதிலை கேட்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு அந்த பதில் தெரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லி கேட்க, இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பதில் கிடைக்கல, ஐம் சாரின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு கண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பரவாயில்ல விடு, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன்னை ப்ரெஷர் பண்ணுறது என்னோட தப்பு தானே, மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்ல, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், ஒரு வேளை என்னை விட இன்னொருத்தர் ஒன்று ரொம்ப லவ் பண்ணா, நீ ஃபீல் பண்ணாமல் அவங்கக்கிட்ட போயிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி யோத்தா சொல்கிறான். அதை பற்றி நான் எதுவும் யோசிக்கலன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் அப்படியே போயிட்டான் கண்ணு. அவனை பார்க்கும்போது அப்படியே யோத்தாக்கு ஒரு மாதிரி இருக்குது. ரெஸ்ட் ரூமில் போய் சார் அப்படியே குத்த வச்சு உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்க, டோருக்கு இந்த பக்கமாக உட்காந்து அவன் அழுகிறான்னு தெரிஞ்சு யோத்தாவும் கீழே உட்காந்து அவனும் ஃபீல் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். சேம் டைம் அடுத்து ரூமுக்கு போயிட்டான். படுத்துருக்கான் கன். இருந்தாலும் அவனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. ரூம்குள்ளே யோத்தா வரக்கூடாதுன்னு நினச்சானாட்ட இருக்குது. போனோடனே டோர் அப்படியே லாக் பண்ணிவிட்டு அப்படியே போய் படுத்துட்டான். அடுத்த சேம் டைம் இங்கே யோத்தாவை தான் காட்டுறாங்க. பாரில் உட்காந்துருக்கான். ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு வா வரான். அதுவும் கூட கிளாவோட வரான். கிளாக்கு தான் அங்கே நம்ம யோத்தாவை பார்த்தாவே கடுப்பாயிருமே, நான் வெளியே போய் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கேன், நீ போய் பேசுப்போ அப்படின்னு சொல்லி வாவை அனுப்பிட்டு வேகமாக அப்படியே அந்த பக்கம் போயிட்டான். யோத்தா தனியாக உட்காந்துருக்கியான்னு சொல்ல, என்னாச்சு, உன்னோட லவ் உனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சான்னு சொல்லி கேட்க, நானும் கிளாவும் இப்போ ஒன்றா சேர்ந்துட்டோன்னு வா சொல்கிறான். சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக இருக்க, நீ ஏன் இப்படி தனியாக இருக்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்க, அவன் எதுவுமே சொல்லாமல் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். சேம் டைம் அடுத்து கிளாவ் இங்கே ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்க, வாவை பார்த்தனையும் அப்படியே அதை தூக்கி கீழே போட்டுட்டான். அவன் வந்தவுடனே, சாரி உனக்கு ஸ்மோக்கிங் ஸ்மெல் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் வெளியே வந்தேன்னு சொல்ல, பரவாயில்ல ஓகே சரி உள்ளே போகலாமா, ஓ நீ அவன்கிட்ட பேசி முடிச்சிட்டியா அப்படின்னு கிளாவ் கேட்குறான். யோத்தா கிளம்பிட்டான்னு சொல்ல, நம்பவே முடியல, என்னை அடிக்காமல் அவன் என்றைக்குமே போகவே மாட்டான், இன்றைக்கி போயிருக்கானே அப்படிங்கிற மாதிரி கிளாவ் கேட்க, ஏன்டா அப்படி பேசுகிறேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு டக்குன்னு வந்து அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு அந்த சிகரெட் ஸ்மெல்லு பிடிக்காதுல்ல, ஸோ உன்கிட்ட உண்மையாகவே சிகரெட் ஸ்மெல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை பார்க்குறான். லைட்டாக லிப்ஸை மட்டும் கடிச்சிட்டு கிளாவ் அவனை பார்த்துட்டு, நீ தானே ஆரம்பித்த, நீயே முடிச்சிருன்னு சொல்லி டக்குன்னு அப்படியே அவனை இழுத்து ரோடுன்னு கூட பார்க்காம சார் கிஸ் பண்ண ஆரம்பிக்க, அந்த கிஸ்ஸு வீடு வரைக்கும் வந்துருச்சு. கிஸ்ஸோட எண்டிங்கில் என்ன நடக்குமோ அதே மாதிரி கவுச்சில் கிஸ் பண்ணுறானுங்க, பெட்டில் கிஸ் பண்ணுறானுங்க, கிஸ்ஸுன்னு கிஸ் பண்ணிகிட்டே இருக்க, அதுக்கப்புறம் அப்படியே 2 பேருக்கு இடையில க்யூட்டாக ஒரு இன்டிமேட் சீன் அங்கே நடக்குது. இதில் இடையில டைலாக் வேறு. நான் டைலாக்கை பார்க்குறதா சீனை பார்க்குறதான்னு ஒன்றும் புரியல. டைலாக்லாம் நான் இன்னும் தூங்கலை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உன்னை தூங்க விட மாட்டேன்னு சொல்லி கிளாவ் சொல்கிறான். இப்படியே அவங்களுக்கு இடையில அந்த ஒரு மேட்ரு ரொம்ப க்யூட்டாக அழகாக போயிட்டே இருக்குது. ஏற்கனவே இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி செம்மையாக இருக்கும். இந்த சீரீஸில் அதுக்கு மேலே இருக்குது. ரொம்ப க்யூட்டாக அப்படியே கொண்டு வர ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்க, வெளியே நின்று ஸ்மோக் பண்ணிவிட்டு அவனை பார்த்துட்டே நிற்கிறான் கிளா. அப்படியே ஒரு செகண்ட் அவனுக்கு பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே சாருக்கு லைட்டாக தூக்கம் கலைய பக்கத்தில் பார்த்தா இவனை காணும். அதுக்குள்ளே ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தவன் வேகமாக அப்படியே அங்கே வந்துட்டான். என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் வா அப்படியே சுற்றி பார்க்க எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்னாங்கிற மாதிரி பக்கத்தில் வந்து அப்படியே படுக்க, கிளாவ் இங்கே தான் இருக்கியா, போயிட்டேன்னு நினச்சி அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவன் பக்கத்தில் படுத்திருக்கான். அது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்க, டே உனக்கு கிஸ் பண்ணால் எனக்கு சிகரெட் ஸ்மெல் கசப்பாக இருக்குடான்னு சொல்ல, நான் வேணா குளிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறமா ஆரம்பிக்கலாமா அடுத்த ரவுண்டுங்கிற மாதிரி கிளாவ் கேட்க, நான் பிடிக்கலன்னு இங்கே உங்கள்கிட்ட சொன்னேன், ஸ்மெல் இருக்குன்னு தானே சொன்னேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸுக்கு 2 பேர் ரெடி ஆகிட்டானுங்க. அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க பாவோட கண்ணை பார்த்து கிளாவ் சொல்கிறான், உன் கண்ணு ரொம்ப க்யூட்டாக இருக்குடா, நீ அவனை பார்க்கும்போது இதே கண்ணை தானே பார்த்தேன்னு சொல்ல, ஏன்டா திரும்ப ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல, இங்கே பாரு நான்லாம் ஜெல்லஸ் ஆகலை, ஜஸ்ட் ஒரு பொசசிவ்னஸில் தான் கேட்டேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை, இதே கண்ணை வச்சு தாண்டா அவனையும் மயக்கியிருப்பேங்கிற மாதிரி இவனுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது.
நீ விட்டால் பேசிகிட்டே இருப்ப, வா செகண்ட் ரவுண்டுக்கு போயிடலான்னு சொல்லி 2 பேரும் செகண்ட் ரவுண்டுக்கு அப்படியே போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் யோத்தா டோமுக்கு வந்துட்டான். அவன் ரூமுக்கு வரக்காக டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா லாக் ஆகிருக்கு. அப்படியே அவனுக்கே ரொம்ப ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. இவன் லாக் பண்ணியிருப்பான்னு யோசிச்சிருப்பானாட்டிருக்கு. ஒரு செகண்ட் அப்படியே அந்த பக்கம் போக இங்கே ரூம்குள்ளே வந்து பார்த்தா பெட்டில் கண் படுத்துட்டு யோத்தாவை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். பட் அது எல்லாமே கனவு தான். அப்படியே போய் அவன் இவனுக்கு வாங்கி கொடுத்து அந்த டை எடுத்து பார்க்குறான். அந்த டையை பார்க்கும்போது அப்படியே இவனோட நினப்பாகவே இருக்குது. அதை பார்த்துட்டு சார் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அடுத்த நாள் மார்னிங் தான் காட்டுறாங்க. கன் நல்லா தூங்கிட்டு இருக்க. டே என்னாச்சுடா ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை சும்மா தானே சொல்ல. உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? தலைவலிக்குதுன்னு சொல்கிறான். மெடிசன் எதுவும் வாங்கிட்டு வரட்டான்னு ஃபைஃபா கேட்க என்கிட்டே இருக்குடா. சரி அப்போ நான் கிளம்புறேன், உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைஃபா போக பாய்ன்னு சொல்லிட்டு கன் அப்படியே படுத்துட்டான். எந்திரிச்சு பார்த்தா டேப்லெட் அந்த பாக்ஸ் வந்து எம்டியாக இருக்குது. அது டேப்லெட்டே இல்லை. டேப்லெட் வாங்கலான்னு வெளியே போக ஆப்போசிட்டில் வர வண்டியை பார்க்காம சார் மயக்கத்துலேயே போக திடீர்னு பார்த்தா யோத்தா வந்து கன்னோட கையை பிடிச்சி இழுக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து என்னாச்சு நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் மாத்திரை வாங்கலான்னு சொல்லி நானே வந்தேன் அப்படின்னு சொல்ல ஏண்டா இவ்வளோ ஃபீவராக இருக்குது தனியாக வந்திருக்க? அது ஃபைவாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னான். நான் தான் இருக்குன்னு சொல்லி அவனை அனுப்பிட்டேன். ஸோ நானே என்ன பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். மெடிசன் வாங்கிட்டு நான் போயிடுவேன்னு சொல்ல ஒழுங்காக வாடாங்கிற மாதிரி மெடிசனு அப்புறம் கோங்கியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான் போல. இதை சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்க எனக்கு இது வேணாம், வேறு என்ன வேணும்? டயோக்கி தான் வேணும்னு சொல்ல இங்கே பாரு ஒழுங்காக சாப்பிடு, எனக்கு இந்த தண்ணி வேணாம், எனக்கு கோல்டு வாட்டர் தான் வேணும்னு சொல்லி கேட்குறான். உனக்கு உடம்பு சரியில்லை மாத்திரை போடணும் ஒழுங்காக சாப்பிடுங்கிற மாதிரி யோத்தா ஆப்போசிட்டில் உட்காந்து கண்ணை பார்த்து திட்டிகிட்டே இருக்க ஐயோ இதெல்லாம் சாப்பிடணுமாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். இப்போ நீ சாப்பிட போறியா இல்லையா? சீக்கிரம் சாப்பிடு, இல்லைன்னா நானே ஊட்டி விட்டுருவேன், பாதி பவுலாவது காலி பண்ணணும்னு சொல்லி யோத்தா திட்ட வேறு வழி இல்லாமல் கன் அதை சாப்பிட்டான். அதுக்கப்புறம் சாருக்கு மாத்திரை இந்தாங்க டேப்லெட் போடுங்கன்னு சொல்லி கொடுக்க டேப்லெட் ரொம்ப கசப்பாக இருக்குன்னு சொல்ல ஒழுங்காக துப்பாத சாப்பிடுன்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து குழந்தைகளெல்லாம் மிரட்டுவோம்ல அந்த மாதிரி மிரட்டி திட்டி அவனை எப்படியோ சாப்பிட வைக்க அவனும் சரி போனா போட்டோன்னு அப்படியே சாப்பிட்டுட்டான். அப்புறம் படுத்துட்டான். கண்ணை பார்த்து யோத்தா கேட்குறேன் நான் வேணும் நான் ஹக் பண்ணிக்குவான்னு. வேணாம் நான் நல்லா தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்ல வேணா மாற்றி கேட்கட்டா, நான் உன்னை ஹக் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு வந்து நீ என்னை ஹக் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருப்பான். இப்போ மாற்றி கேட்க அவன் எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் அப்படியே அவனை ஹக் பண்ணி அவனை பார்த்துட்டே இருக்க ஒரு செகண்ட் கண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனை பார்த்துட்டு யோத்தா என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கேட்க உன்கிட்ட ஒன்று கேட்கணும், நீ உன்னோட ஆன்சரை கண்டுபிடிச்சே இல்லையான்னு சொல்லி கேட்க எனக்கு எனக்கான பதில் கிடைக்கல. ஆனால் ஒன்று நான் அவங்ககிட்ட ஒன்று சொன்னேன்னு தெரியுமா, நீ என்னை விட ஒருத்தர் ஒன்று பத்திரமா பார்த்துக்கிட்டா அவங்கக்கிட்ட போயிருன்னு. அதை இப்போ மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீ போகாத, எவ்வளோ நாள் ஆனாலும் எனக்காக நீ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி யோத்தா சொல்ல அதை கேட்டுட்டு எனக்கு அந்த மாதிரி போகிற மாதிரி ஐடியாலாம் கிடையாதுன்னு கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் க்யூட்டாக அப்படியே கிஸ் பண்ணிக்க அந்த கிஸ்ஸிங் அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்கு. அதோட இந்த எபிசோடு இங்கே முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட் பார்க்க இன்னும் 1 வீக் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள், மறக்காமல் அடுத்த எபிசோடும் பாருங்கள். தேங்க்யூ.